அன்பார்ந்தவர்களே, உயர்வு எப்படி வரும்? எனது பணத்தால், எனது படிப்பால், நான் வைத்திருக்கிற பதவியினால் தான் எனக்கு உயர்வு வருகிறது என்று எத்தனையோ பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உயர்வு எதன் வழியாக நமக்கு கிடைக்கிறது? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும், எப்படி வாழ்விலை உயர்வடைந்து ஆறுதலையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை வார்த்தை வழியாக இறைவன் இன்று நமக்கு தனது சீடர்களை அழைப்பதன் வழியாக கற்றுத்தருகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து முழுமையாக அறிந்து கொள்ளவோம். இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, எப்படி எனக்கு உயர்வு கிடைக்கிறது? எப்படி இந்த மண்ணுலகிலே மனிதன் உயர்வை அடைந்து விட முடியும்? எப்படியெல்லாம் மனிதன் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அறிகுறிகளை இன்று தெளிவுபடுத்துகிறார். ஜெபத்தால் தான் உயர்வு. இந்த உலகம் சாதிக்க விரும்புகின்ற அனைத்தையும் ஜபத்தினால் சாதிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தை அசைக்கக்கூடியது ஜபம் தான். அதனால் தான் இன்று தனது சீடர்களை தெரிவு செய்வதற்கு முன்பாக அவர் ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஜபத்தை செய்து முடித்த பின்புதான் சீடர்களை தெரிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஜபிக்கும் போது நாம் கடவுளோடு உறவாடுகிறோம். நம்முடைய ஜபம் நமக்கு ஜெயத்தை தர வல்லது. ஜபத்தில் நாம் கடவுளின் முழுமையாக அதிசயத்தை கண்டு உணர்ந்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜபத்தில் நம்முடைய குறைகளை கண்டுபிடித்து நிறைவாய் நோக்கி பயணம் செய்ய முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, முழங்கால் யுத்தம் செய்து ஜபிக்கின்ற பொழுதுதான் நாம் முழுமையாக ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதனால் தான் இயேசு தனிமையிலே சென்று முழந்தால் படியிட்டு ஒவ்வொரு முறையும் ஜபித்து வல்லமையை பெற்று தனது வாழ்க்கை பயணத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 46:10 சொல்லுகிறது, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள். முழுமையாக அமைதி நிலையில் அவர் பாதம் அமர்ந்து அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எசையா 51:1 சொல்லுகிறது, மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. அவரை நோக்கி நாம் அழைப்பு விடுக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அவர் மீட்க வல்லவர், நமது ஜெபத்தை கேட்க வல்லவர். அன்பார்ந்தவர்களே, அதை உணர்ந்து அவரை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கின்ற பொழுதுதான் நமக்கு உயர்வு கிடைக்கிறது. நீதிமொழி 28:9 சொல்லுவது போல, ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ் படியாதிருப்பார், ஆனால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளிவிடுவார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய கட்டளை திருச்சட்டத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு ஜெபத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே ஜபத்தில் இலக்கு இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். ஜபிக்கும் போது நமது வாழ்விற்கான குறிக்கோளும் இலக்கும் இருக்க வேண்டும். தொடக்கத்தில் நமக்கு இலக்கும் குறிக்கோளும் இருக்கும், காலங்களிலே அது காணாமல் போய்விடுகிறது. ஜபிக்க தெரிந்தவன் தான் இலக்கை குறிவைத்து தாக்குவான். எப்படி ஒரு வில்லையும் அம்பையும் எறிபவன், அவனுக்கு ஒரு இலக்கு அந்த மையப்புள்ளியாக இருக்கின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி அந்த அம்பை அவன் செலுத்தி வெற்றி பெறுவது போல நமது வாழ்க்கைக்கு ஒரு மையப்புள்ளியாக நமது முன்னேற்ற உயர்வு இருக்கிறது என்றால் அந்த மையப்புள்ளியை தொடுவதற்கு ஜபம் என்ற ஒரு அம்பு நமது வாழ்க்கையிலே முழுமையாக இருந்தாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எரேமியா புத்தகம் 33:3 சொல்லுகிறது, என்னிடம் அஞ்சாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி மன்றாடுவோம், ஜபம் செய்வோம், அவர் அனைத்தையும் நமக்கு தருவார். இயேசு தந்தையோடு கொண்டிருந்த உறவு நிலையில் தான் குறிக்கோளை தெளிவுபடுத்தி சீடர்களை ஜபத்தின் வழியாக தேர்வு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவரது பணிக்காக யோவான் 17:5 சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளும் எனது வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பவை அனைத்தும் நடக்கும். எனவே நம் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற வேளையில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நாம் கடவுளின் விருப்பத்தை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட அழைப்பு விடுக்கிறோம். முக்கியமான தேவைகள் இருந்தால் மட்டும் ஜெபம் செய்யக்கூடாது. ஆண்டவர் எல்லா வேளையிலும் ஜெபத்தை செய்து தான் முன்னேறி சென்று கொண்டிருந்தார். வெற்றி பாதை அமைத்துக் கொண்டே சென்றிருந்தார்.
தேவைக்கு மட்டும் ஜெப வேண்டாம், அன்றாட ஜெபித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்லும். அன்பார்ந்தவர்களே, ஜெபிப்போமா? அன்பே இறைவா, இன்றைய வார்த்தைகளை நீர் உமது செய்திகளை தேர்வு செய்தது ஜெபத்தின் வழியாக. அதே போல எங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் ஜெபமே ஜெயமாக கொண்டு, ஜெபத்தை அடித்தளமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணம் செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.